முத்து சவாரிக்கு போகும்போது ரோகிணியவும் மனோஜையும் பார்க்குறாரு. ரோகிணி மனோஜ் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இதென்ன, மனோஜ் ரோகிணி கிட்ட பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம இன்னும் ரோகிணி கிட்ட பேசிட்டு தான் இருக்கான். பார்லலம்மா மனோஜ் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே. ஆமா, எதுக்கு இப்ப ரோகிணி மனோஜை பார்க்க வந்திருக்காங்க? மனோஜ் கடையில இருக்க வேலையை செய்யாம ரோகிணியை பார்க்கறதுக்காக சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கான். என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு சவாரிக்கு போன முத்து அங்க மனோஜையும் ரோகிணியவும் பார்த்த உடனே யோசிக்கிறாரு. அந்த சமயம் மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட சொல்றாங்க, என்ன ரோகிணி இதெல்லாம்? அப்பப்ப கிறிஷ் கிட்ட நான் பேசணும்னு என்னை வர சொல்ற. கடையில இருக்க வேலையெல்லாம் நான் தான் செய்யணும்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு என்ன வர சொன்னேன்னு கேட்கும்போது, கிறிஷை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ கிறிஷுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். கிறிஷ் கிட்ட சந்தோஷமா பேசணும். கிறிஷுக்கு நீ சாப்பாடு ஊட்டி விடணும். கிறிஷ் வந்து உண்மையாவே மனோஜ் அப்பா மனசு மாறிட்டாரு, என்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னு என் பையன் கிறிஷ் வந்து நினைக்கணும். கிறிஷோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். எனக்காக இதெல்லாம் நீ செஞ்சேன்னா நீ நினைக்கிற மாதிரியே உனக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அப்படியா ரோகிணி, நீ சொல்றது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு கேட்டுட்டு, இப்போவே நான் கிறிஷுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். கிறிஷுக்கு நானே ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறேன், போதுமா அப்படின்னு சந்தோஷமா கிறிஷை பார்க்க வராரு மனோஜ். எங்கே தான் இந்த மனோஜ் போறான்னு தெரியலையே அப்படின்னு அங்கே பின்னாடியே வந்த முத்து கவனிக்கும் போது தான் தெரியுது, கிறிஷ் வேற இருக்கான். ரோகிணியும் பேசிட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு மனோஜ் ஐஸ்கிரீம் வாங்கி தராரு. கிறிஷ் வந்து மனோஜ் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். உடனே முத்து யோசிக்கிறாரு, நமக்கு தெரியாம மனோஜ் இப்படி ஒரு வேலை செய்கிறானா? ஆனால் அம்மா கிட்ட எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டான்னு சொல்லும்போதே நான் சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, இப்போ தான் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சே. என் அம்மா நினைக்கிறது எல்லாமே சரிதான். இப்போ ரோகிணி கிட்ட மனோஜ் பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான். அப்போ சீக்கிரமாகவே ரோகிணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்களா? மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆனால் இந்த உண்மை என் அம்மாவுக்கு தெரியணுமே. இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னு மனோஜ் வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லும்போதே நினச்சேன், கண்டிப்பாக மனோஜுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் மனோஜ் இப்போ ரோகிணி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் கல்யாணம் வேண்டான்னு வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கான். இந்த உண்மை தெரியாமல் அம்மா வேற ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்படின்னு மனோஜ் வந்து கிறிஷ் கிட்ட பேசுறது, ரோகிணி கிட்ட பேசுறதுன்னு எல்லா ஆதாரத்தையும் தன்னுடைய ஃபோனில் எடுக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. முத்து யோசிக்கிறாரு, ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பார்லலம்மா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை செஞ்சாங்கன்னா, மறுபடியும் பொய் சொன்னாங்கன்னா என்ன செய்யறது? அதனால் இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என் அம்மா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும். ஆனால் மனோஜ் எதுக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னான்னு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வரணும் அப்படின்னு உடனே முத்து ஆதாரத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராரு. மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. மீனா எங்கே இருக்க மீனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, உங்க அண்ணன் மனோஜ் தேவிகா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நானும் ஸ்ருதியும் பார்த்தோம். இப்பதான் கிளம்பி போனாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மீனா, இப்ப உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இப்ப மனோஜ் எங்க இருக்கான் தெரியுமா? அப்படின்னு முத்து வந்து உண்மையை சொல்றாரு. அப்படியா? ரோகிணி கிட்ட பேசுறதுக்காகவா வந்திருக்காரு? அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ நேரம் மனோஜ் தேவிகா கிட்ட பேசிட்டு இருந்தாரு? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. மனோஜ் எதுக்காக கல்யாணம் வேண்டான்னு நம்ம எல்லார் முன்னாடியும் சொன்னான்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. மறுபடியும் ரோகிணி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான் மனோஜ். என் அம்மா நினச்சது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லைங்க, எங்களால் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியல. நீங்களாவது இந்த உண்மையை கண்டுபிடிச்சிங்களே, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன். ஆனால் அத்தைக்கு இந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்பாங்க, இன்னொரு பக்கம் ரோகிணியை வெளுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நமக்கு எதுக்கு மீனா, அம்மா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எல்லாரும் எப்பயும் போல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே முத்து வந்து, என்ன மனோஜ், ரொம்ப நேரம் கழிச்சு வர? ஆமாம், அப்பப்போ வீட்டுக்கு வரதே இல்லை. அம்மா தான் சொன்னாங்க. ஆமாம், உனக்கு என்ன கடையில் அவ்வளோ வேலை இருக்கா? இல்லை ரோகிணியை பார்க்கறதுக்காக போயிட்டு வரியா அப்படின்னு முத்து கேட்கும்போது, முத்து, உனக்கு என்ன பிரச்சனை? கடையில் வேலை இருக்குது, கடையில் வேலை இல்லை, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணுமா? அப்படியே நான் ரோகிணி கிட்ட பேசினா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன இருந்தாலும் இன்னும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, அதனால நான் ரோகிணி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன், இந்த உண்மையை நீ சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டேன்னு சொல்கிறாரு முத்து. முத்து, நீ ரொம்ப பேசுகிற. நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. எப்போ பார்த்தாலும் என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறீங்க. இதெல்லாம் சரியில்லை முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்ன சரியில்லை? நான் ரொம்ப சரியாக தான் பேசுகிறேன். நீ இன்னைக்கு ரோகிணியை பார்க்க போயிருக்க. கிறிஷுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது, ரோகிணியை பார்க்க போனேனா? கிறிஷுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தனா? இல்லையே, நீ என்ன
அம்மா கிட்ட இந்த உண்மையை சொன்னால் அம்மா உடனே நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என் அம்மா என் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் முத்து, அம்மா இப்போ வரைக்கும் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உன்கிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது. நீ இந்த உண்மையை சொன்னாலும் அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா எப்பயுமே என் பக்கம் தான் இருப்பாங்க. இப்போ நீ என்ன நினைக்கிற? இப்படிலாம் பிரச்சனை செஞ்சால் உடனே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை மறுபடியும் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா? உனக்கு வேறு வேலையே இல்லையா? சவாரிக்கு போகணும், சம்பாதிக்கணும், மாடியில் சீக்கிரமாக ரூம் கட்டணுன்ற எந்த எண்ணமும் இல்லாமல் என்கிட்ட கேள்வி கேட்குறியா? நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்க. இப்போவே அம்மாவை கூப்பிட்டு முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு நான் பேசினா என் பேச்சை கேட்பாங்க. அப்புறம் நீயும் மீனாவும் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது, புரியுதா? அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்படியா? வேணும்னா அம்மா கிட்ட நீ பேசிப்பாரு, நானும் பார்க்குறேன். அம்மா யோசிச்சு என்ன முடிவெடுக்கிறாங்க நான் இன்னைக்கு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அம்மா அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் வந்துட்டியா? நீ எப்போ வருவேன் தான் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா. இந்த முத்து முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. மாடியில் முத்து ரூம் கட்டவும் கூடாது. இப்போவே முத்து மீனாவை இங்கேருந்து அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? உங்கள் பாட்டி இப்போ தான் வந்திருக்காங்க தெரியும்ல, என்ன பேசுகிற மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா இந்த முத்துவால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது. நான் ரோகிணி கிட்ட பேசுகிறேன்னு பொய் சொல்கிறாம்மா முத்து. அது மட்டும் இல்லாமல் முத்து வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான். என்னை வசமாக மாட்டி விடணும்னு நினைக்கிறான். அம்மா இப்படிலாம் சொன்னால் நீங்கள் முத்துவை நம்புவீங்க. அப்புறம் எனக்கு தானம்மா பிரச்சனை வரும். அம்மா நான் உங்கள் பேச்சை தானம்மா கேட்பேன். நான் எதுக்குமா ரோகிணி கிட்ட பேசணும்? கிறிஷ்கிட்ட நான் பேசுகிறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த முத்து வேணும்னே பிரச்சனை செய்கிறான், பொய் சொல்கிறாமா. என்றைக்குமே இந்த முத்து பேச்சை மட்டும் கேட்கவே கேட்காதீங்கம்மா. முத்துவை நம்பவே நம்பாதீங்கம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். ஆமாம் மனோஜ், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இப்போ நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நீ உண்மையை சொல்கிறியே மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா முத்து, சீக்கிரமாகவே நீயும் மீனாவும் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறீங்க, பார்த்துக்கிட்டே இரு. இந்த வீட்டில் இனி நீயும் மீனாவும் இருக்கக்கூடாது முத்து அப்படின்னு பேசும்போது உடனே முத்து ரொம்ப கோவமா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பொய் சொல்கிறியே. நாங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிற? நீ செஞ்ச வேலைக்கு முதல்ல நீ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்து தன்னுடைய ஃபோன் எடுத்து மனோஜ்கிட்ட கொடுக்குறாரு. நீயே பாரு, நீ என்ன செஞ்சுருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல. இவ்வளோ நேரம் பேசுன, இவ்வளோ நேரம் என் அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பேசினல்ல. இதில் நானும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அதனால என்னென்ன பேசினேன், நான் பொறுமையாக இருந்தேன்ல. ரோகிணிக்கும் கிறிஷுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கிறிஷை நீ புரிஞ்சுக்கிட்டு கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுற, ஐஸ்கிரீம் ஊட்டி விடுற. இங்கே நான் தான் உன்னுடைய அப்பா, நீ என்னை அப்பான்னு தான் கூப்பிடணும் கிறிஷுன்னு எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. ஆனால் நான் ரோகிணிகிட்ட பேசுகிறதே இல்லைன்னு பொய் சொல்கிறியே. அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை நீ இந்த வீட்டில் இருக்கணுமான்னு அம்மாவே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும். பார்த்தீங்களாம்மா, உங்களுக்கு தெரியாமல் இந்த மனோஜ் என்னென்ன வேலை செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா? இதில் மனோஜ் பொய் சொல்கிறாமா. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியே, அப்படி நீ எதுக்கு சொல்லணும்? இது என்ன உன்னுடைய வீடா? இல்லை இந்த வீடு கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணது நான் தான். நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்வ மனோஜ் அப்படின்னு கேட்குறாரு முத்து. முத்து இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டானா? அதான் இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டுட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து மனோஜ் அப்பாலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்னது உனக்கு எதுவுமே தெரியாதா? முதல்ல நீ இந்த வீட்டிலேருந்து கிளம்பு. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எங்கள் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு மறுபடியும் பொய் சொல்றியா? அதான் அம்மா பேச்சை கேட்காம ரோகிணி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டல. நீ பேசாம ரோகிணி வீட்லயே தங்க வேண்டிதானே அப்படின்னு முத்து கேள்வி கேட்குறாரு. வசமா மாட்டிக்கிட்டு என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு மனோஜ். அம்மா நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு முத்து. மனோஜ் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முத்து எடுத்த முடிவு சரிதான் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.